பராபவ வருடம் ஆடி மாதம் 28ஆம் நாள் 13/8/2026 வியாழக்கிழமை இரவு 8:42 மணி வரை வளர்பிறை பிரதமை திதியும். நாள் முழுவதும் மகம் நட்சத்திரமும் அமிர்த யோகமும் சித்த யோகமும் உள்ள தினமாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய நாளின் சுப கிரகங்களின் ஆகர்ஷண சக்தி மிகுந்த சுப ஹோரைகள் வெற்றியளிக்கக்கூடிய நேரம் காலை 9 மணியிலிருந்து 10:30 மணி வரையும், பகல் 1 மணியிலிருந்து 1:30 மணி வரையும். இன்றைய நாளின் ராகு காலம் பகல் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரை, யமகண்டம் காலை 6 மணியிலிருந்து 7:30 மணி வரை, குளிகை காலை 9 மணியிலிருந்து 10:30 மணி வரை. இன்றைய தினம் சூளம் தெற்கு, பரிகாரமாக தைலம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது பூராடம் மற்றும் உத்திராடம் நட்சத்திர அன்பர்கள் மிக கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய தினத்தின் கிரக நிலைகள்: மிதுனத்தில் செவ்வாய், கடகத்தில் சூரியன் புதன் குரு, சிம்மத்தில் சந்திரன் கேது, கன்னியில் சுக்கிரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய நாளின் ஒரு சிறப்பம்சமாக குருவின் நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரத்திலும் பிறந்த அன்பர்களுக்கு எதையும் செய்ய உகந்த தாராபலன் உள்ள தினமாக இன்றைய தினம் அமையும். இன்றைய தினம் எது போன்றதொரு செயல்களை மேற்கொண்டால் அந்த செயல் சிறப்படையும் வெற்றியாக அமையும் என பார்க்கும் பொழுது, பொதுவாக இன்றைய நாளை பொறுத்தவரை தொழிலுக்கான உபகரணங்களை வாங்குவதற்கு உகந்த தினம். கிணறு வெட்ட ஏற்ற கீழ்நோக்கு தினமாக இன்றைய நாள் இருக்கிறது. வியாழக்கிழமை என்ற முறையில் குரு வழிபாடு மேற்கொள்வது சகலவிதமான ஐஸ்வர்யங்களையும் சேமங்களையும் ஏற்படுத்தும். இன்றைய தினம் ஜோதிட தகவல்கள் பரிகாரம் சார்ந்த அமைப்பில் நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம். பொதுவாகவே பிரதமை தினம் அப்படிங்கிறதுல நம்ம சுபகாரிய நிகழ்வுகளை தவிர்க்கிறோம். சுபகாரியம் என்று சொல்லும் பொழுது சுப முகூர்த்தம், சீமந்தம், புதுமனை புகழா போன்ற நல்ல ஒரு மங்களகரமான நிகழ்வுகளை தவிர்க்கிறோம். அதே நேரத்தில் பிரதமை திதி அப்படிங்கிறது குழந்தை பிறப்பதற்கு ஆகாததா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கான பதில் ஜோதிடத்தில் இல்லை. இப்போ முகூர்த்த கணிதத்திற்கு மட்டுமே பிரதமை திதி கவனிக்கப்படுகிறது. பாட்டிமை அப்படிங்கிறது நம்ம பெயர் சொல்லாக சொல்கிறோம். அந்த பாட்டிமை திதி அமாவாசைக்கு பிற்பாடு வருவது பார்த்திங்கன்னா பாட்டிமைங்கிறது எல்லா விதமான சுபகாரியங்களும் தவிர்க்கப்படுகிறது. இன்றைய நாளில் குழந்தைகள் பிறக்கக்கூடாதான்னு பார்த்தீங்கன்னா தாராளமாக பிறக்கலாம். குழந்தைகள் பிறப்பதற்கு ஏற்கனவே நம்ம நிறைய ஆடியோஸில் பேசியிருக்கிற மாதிரி பாட்டிமைங்கிறதும் ஒரு பிரச்சனையான விஷயமே அல்ல. பாட்டிமை முகூர்த்த கணிதத்திற்கானது மட்டுமேங்கிறத ஒரு ஞாபகப்படுத்துவதற்காக இன்றைய நாளில் பாட்டிமை திதி என்ற முறையில் இந்த பதிவை போடுறோம். ஆகவே பாட்டிமைக்கும் குழந்தை பிறப்பதற்கும் எந்தவிதமான சம்பந்தமும் இல்லை. நன்றி. மேச ராசி என்பர்களே, இன்றைய தினம் எப்படிப்பட்டதான சூழலோடு துவங்குகிறது? உங்களுடைய சிந்தனை செயல்பாடுகள் யதார்த்தமான நடைமுறைகள் அனைத்திற்கும் ஒத்து வருகின்ற வகையில் கிரக சஞ்சாரங்கள் உள்ள தினமாக மேசத்திற்கு இன்றைய நாள் இருக்கும். புதுவிதமான எண்ண சிந்தனைகளும் மாறுபட்ட அனுகூலங்களும் பெறக்கூடிய தினமாக மேசராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் இருக்கிறது. தடைகள் அனைத்தும் விலகும். அனுகூலமான தன்மைகளை நீங்கள் முழுமையாக உணரக்கூடிய நாளாக மேசத்திற்கு இன்றைய நாள் இருக்கும். தேவையற்ற வீண் சண்டைகளை விரும்ப மாட்டீர்கள். அனுசரித்து போவீர்கள். அனைவராலும் புகழ்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. தேவையற்ற செலவுகள் குறையும். சேமிப்பு சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். எல்லோரிடமும் கண்டிப்பும் கட்டாயத்தோடும் இருப்பீர்கள். எதிலும் சுறுசுறுப்பாக காணப்படுவீர்கள். வாக்கு தவற மாட்டீர்கள். மனோதைரியம் மேம்படும். எல்லா காரியங்களும் அனுகூலமாக நடக்கும். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் மதிப்பு மரியாதையும் கௌரவமும் மேலோங்கும். குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்தவரை தீர்க்க இயலாத சிக்கலான பிரச்சனைகள் உங்களுடைய வாக்கு சாதுரியத்தால் தீர்க்கப்படும். ஆன்மீக தொடர்புடைய இடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. கணவன் மனைவி உறவு இயல்பாக இருக்கும். தொழில் பங்குதாரர்கள் நண்பர்களால் அனுகூலம் உண்டு. குழந்தைகளின் செயல்பாடு பெருமை கொள்ளுகிற வகையில் இருக்கும். ராசியினுடைய முக்கிய கிரகங்கள் எல்லாம் அனுகூலமாக சஞ்சரிக்கிற இன்றைய நாளில் உங்களுடைய எண்ணம் சிந்தனை அனைத்தும் மேம்படக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. நண்பர்கள் மூலம் அனுகூலம் நிறைவாக இருக்கிறது. இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. குறிப்பாக இணையவழி வருமானம், டிவி, பத்திரிகை துறைகளில் பணியாற்றுகிற நண்பர்கள், ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் போன்ற துறைகளில் இருப்பவங்களுக்கு ஆதாயமான சூழல்கள் உண்டு. வீண் அலைச்சல்கள் விலகும். கோபதாபங்கள் குறையும். எதிர்பாலினத்தவரிடம் கவனமாக பழகுவது நல்லது. தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும். தொழில் போட்டிகள் குறையும். எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். ஆரோக்கிய நலன் காக்கப்படும். கடன் பிரச்சனைகள் குறையும். உத்தியோகத்துறையில் இருப்பவர் அன்பர்களுக்கு பணிபுரிகிற இடங்களில் சாதகமான தன்மைகள் ஏற்படும்.
இன்றைய நாள் இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். கலைத்துறை என்பவர்களுக்கு சாதகமான தன்மைகளை கொடுக்கும். அரசியல்வாதிகளுக்கு மாற்றங்கள் உண்டு. மாணவர்களுக்கு சில சங்கடமான அனுபவங்கள் இருக்கும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகும். விவசாயிகளுக்கு நினைத்தது சாதிப்பதற்கான சில வாய்ப்புகள் கிடைக்கப்பெறுகிற தினமாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். அஸ்வினி நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றமுள்ள தினமாகவும், பரணி நட்சத்திர நண்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. கிருத்திகை நட்சத்திர நண்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாக இன்றைய தினம் அமையும். ரிஷப ராசி என்பர்களே, ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் எப்படிப்பட்டதான சூழலோடு துவங்குகிறது? எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து கொள்ளுகிற வண்ணம் மேன்மைகள் நிறைந்த நாளாக இன்றைய நாள் இருக்கும். ராசிநாதன் மாற்றமில்லாமல் அதே 5ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். சனி செவ்வாயினுடைய தொடர்பை ஒரு சேர பெறுவது பலவீனம். கூடுதலாக நீச்சமாகவும் இருக்கிறார் என்ற முறையில் ராசிக்கு சுப தொடர்புகள் இல்லை. ராசிநாதனும் பலவீனம். அதே நேரத்தில் ராசியின் யோகர்களான சனி புதன் மட்டும் வழக்கம் போல் வலிமையாக சஞ்சரிக்கிறது. உங்களுடைய செயல்பாடுகளில் ஊக்கமான சூழலை கொடுக்கும். எதிர்ப்புகள் விலகும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அதற்கேற்றவாறு சில காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். மனசாட்சிக்கு விரோதமான காரியங்கள் இன்றைய நாளில் ஈடுபட மாட்டீர்கள். குலப்பெருமை காப்பீர்கள். வீட்டில் இருக்கின்ற பெற்றோர்கள் பெரியவர்களால் நல்லவிதமாக மதிக்கப்படுகிற வாய்ப்புகள் உண்டு. நிதி மேலாண்மை அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கலில் அனுகூலங்கள் உருவாகும். எதிர்பார்த்த உதவிகள் சாதகமாக கிடைக்கும். துணிச்சல் மேம்படும். எதை செய்வதாக இருந்தாலும் முன்பின் யோசிக்காமல் செயல்களில் இறங்கி வெற்றி காண்பீர்கள். தேவையற்ற இடமாற்றம் உத்தியோகத்துறை அன்பர்களுக்கு இருக்கும். மனோதைரியம் மேம்படும். எல்லா வகையிலும் சுகம் உண்டாகும். முயற்சிகளில் அனுகூலமான பலன் கிடைக்கும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருங்கள். ஒத்துவராத உணவு பதார்த்தங்களை தவிர்ப்பது நல்லது. எதிர்பாலினத்தாரின் நட்பு மேம்படும். அரசாங்கம் அரசியல்வாதிகள் தொடர்பான பணிகள் தாமதமாக நடக்கும். சமூகத்தில் உயர்நிலையில் இருக்கிற முக்கிய நபர்களின் சந்திப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு சற்றே அனுகூலமான சூழல்கள் ஏற்படும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் எந்த ஒரு வேலையும் செய்து முடிப்பதில் கூடுதல் வேகம் காட்டுவீர்கள். குறிப்பாக இன்றைய நாள் அனைத்து விதமான நிலைகளிலும் அனுகூலத்தை நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்க போகிறது. பெண்மணிகளாகட்டும், கலை அரசியல்வாதிகளாகட்டும், அனைவருக்கான ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை சொல்லக்கூடிய தினமாக ரிஷபராசி அன்பர்களுக்கு புதுவிதமான அனுபவங்கள் ஏற்படுகிற நாளாக இன்றைய நாள் இருக்கும். இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். கிருத்திகை நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றம் ஏற்படுகிற தினமாகவும், ரோகிணி நட்சத்திர நண்பர்களுக்கு தடைகள் விலகுகிற தினமாகவும், மிருகஷீட நட்சத்திர நண்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசியினருக்கான இன்றைய நாளினுடைய கிரக சூழல்கள் தொடர்புகள் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். குறிப்பாக ராசி பலவீனம் செவ்வாயினுடைய இருப்பினால் ராசியினுடைய 4ஆம் இடத்துல யோகரான சுக்கிரன் பலவீனமாக இருக்கிறார். இருந்தாலும் திக்பலம் பெற்றிருப்பதும், ராசிநாதன் உச்சனோடு இணைந்திருப்பதும், தனாதிபதி சந்திரன் தேய்பிரை நிலையிலிருந்து வளர்பிறை நிலை நோக்கி சென்றாலும் அங்கே அவர் கேதுவால் பாதிக்கப்பட்டிருக்கிற சூழலில் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருப்பதும், அறிமுகம் இல்லாத நபர்களுக்கு பண உதவி ஜாமீன் கையெழுத்திடுகிற நிகழ்வுகளை தவிர்ப்பதும் நல்லது. குழந்தைகளுடைய முன்னேற்றத்தில் கவனம் செலுத்துவீர்கள். குலதெய்வ அனுகிரகமும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உண்டு. எதிர்பாராத சில அனுகூலங்கள் இருக்கும். முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டீர்கள். குறிப்பாக எதற்கும் எந்த வேளையிலும் உறுதித்தன்மையோடு இருப்பீர்கள். தடைபட்டு வந்த காரியங்கள் அனைத்தும் தடை நீங்கி சாதகமாக நடக்கும். சமூகத்தில் உயர்நிலையில் இருக்கிற முக்கிய நபர்களின் சந்திப்பும் அவர்களது ஆசிர்வாதமும் அதனால் நன்மையும் உண்டாகும். பொருளாதார மேன்மை உண்டாகும். உடல் நலம் இயல்பாக இருக்கும். எதிர்ப்பு தன்மைகள் நீங்கும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். சமூகத்தில் எல்லோராலும் மதிக்கப்படக்கூடிய ஒரு சாதகமான சூழல் ஏற்படும். உங்களுடைய குடும்பம் தொழில் சார்ந்த ரகசியத்தை யாரிடமும் பகிராமல் இருப்பது நல்லது. எதை செய்வதாக இருந்தாலும் 1க்கு 2 முறை யோசித்து செய்வது சாதகமான தன்மைகளை கொடுக்கும். நிதி நிலைமை எதிர்பார்த்தபடி உண்டு. காரிய வெற்றி இருக்கும். மனோதைரியம் மேம்படும். வீடு வாகனங்கள் தொடர்பான செலவுகள் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் நீங்கும். அரசியல்வாதிகள் அரசாங்கம் மூலம் அனுகூலம் உண்டு. மூத்த சகோதர உறவுகளால் ஆதாயம் உண்டு. 2வது திருமண வாய்ப்புக்கான சூழல்கள் ஏற்படும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு பணியிடங்களில் இருந்து வந்த சங்கடங்கள் படிப்படியாக குறையும். குறிப்பாக இன்றைய நாளை பொறுத்தவரை குடும்ப தேவையை பூர்த்தி செய்வீர்கள். மகிழ்ச்சிகரமான அனுபவங்களை உணரப் போகிறீர்கள். இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கு இயல்பான தன்மைகள் உண்டு. கலைத்துறை அன்பர்களுக்கு ஆதாயம் உண்டு. அரசியல்வாதிகளுக்கு மாற்றமான நிகழ்வுகள் ஏற்படும்.
மாணவர்களுக்கு உற்சாகமான மனநிலையும் இளைஞர்களுக்கு எதிர்பார்ப்புக்கான சூழலும் நல்லவிதமாக நடக்கிற நாளாக மிதுனத்திற்கு இன்றைய தினம் அமையும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மிருகசீட நட்சத்திர நண்பர்களுக்கு ஒத்துழைப்பு மேம்படுகிற தினமாகவும் திருவாதிரை நட்சத்திர நண்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. புனர்பூச நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுகிற தினமாக இன்றைய தினம் அமையும். கடக ராசி அன்பர்களே, கடக ராசிக்காரர்களுக்கான இன்றைய நாளினுடைய கிரக தொடர்புகள் செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது? குறிப்பாக ராசிநாதன் வளர்பிறை நிலையில் இருந்தாலும் பாதிக்கப்பட்டிருக்கிறார். ராசி சிறப்பாக இருக்கிறது. ராசியின் யோகர்கள் வலிமையாக இருக்கிறார்கள். கொடுக்கல் வாங்கலில் அனுகூலம் உண்டு. குலதெய்வ அனுகிரகமும் அதிர்ஷ்டமும் தேடி வரும். குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்தவரை ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன், கட்டுமானத்துறை போன்ற அமைப்பில் இருக்கிறவங்க புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. அதே நேரத்தில் இரும்பு, ஆட்டோமொபைல், மெக்கானிக்கல், விவசாயம் சார்ந்த துறை அமைப்பில் இருக்கிற நண்பர்களுக்கு அனுகூலமான சூழல்கள் உருவாகும். எந்த சூழலிலும் அவசரப்படாமல் நிதானமாக செய்யும் காரியங்கள் பெரிய அளவு வெற்றியை கொடுக்கும். உங்களை அழகுபடுத்திக் கொள்வதில் அதிக அக்கறையும் ஆர்வமும் செலுத்துவீர்கள். குறிப்பாக எல்லோரிடமும் இயல்பாக பழகுவீர்கள். பணப்புழக்கம் தட்டுப்பாடின்றி இருக்கும். உங்களால் முடிந்த உதவிகளை அடுத்தவர்களுக்கு செய்வீர்கள். எதிலும் மிகவும் கவனத்தோடு ஈடுபடுவது அனுகூலத்தை கொடுக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரை தேவையற்ற எதிர்பாராத செலவுகள் உருவாகும். சிந்தித்து செயல்படுவது நன்மையை கொடுக்கும். பணவரவு பல வகையிலும் இருக்கும். அடுத்தவர் நலனுக்காக பாடுபட வேண்டிய சூழல்களும் உருவாகலாம். வீட்டில் இருக்கின்ற பெற்றோர்கள், பெரியோர்களின் உதவி இயல்பாக கிடைக்கும். காரிய தடைகள் விலகும். ஆரோக்கிய நலன் காக்கப்படும். எதிர்ப்பு தன்மைகள் நீங்கும். வழக்குகளில் சாதகமான தன்மைகள் உண்டு. நண்பர்களிடம் பழகும் பொழுது கவனமாக இருப்பது நல்லது. தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகளில் இருந்து வந்த தடை தாமதம் விலகும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு அடுத்தவர்களுக்கான பொறுப்புகளை ஏற்கும் பொழுது எச்சரிக்கை அவசியம். குறிப்பாக வியாபாரம் தொடர்பான பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். தொழில் பங்குதாரர்களோடு அனுசரித்து செல்வது அனுகூலத்தை கொடுக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொளுத்து செல்வது சிறப்பினை கொடுக்கும். குழந்தைகள் மூலம் மனக்கவலை ஏற்பட்டு விலகும். இன்றைய நாளை பொறுத்தவரை இயல்பான சூழலோடு இந்த ராசியைச் சேர்ந்த அனைத்து துறை அன்பர்களுக்கும் நல்லதொரு மாற்றத்தையும் ஆதாயத்தையும் கொடுக்கிற நாளாக அமையிருக்கிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம். புனர்பூச நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றம் உண்டாகிற தினமாகவும் பூச நட்சத்திர நண்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. ஆயில்யம் நட்சத்திர நண்பர்களுக்கு தடைகள் நீங்குகிற தினமாக இன்றைய தினம் அமையும். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசியினருக்கான இன்றைய தின கிரக செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது? உத்வேகத்தை கொடுக்குமா? மாற்றங்களால் சிறப்பு பெறுமா? அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். அஷ்டமசனி ஒருபுறம் சிக்கலான அனுபவங்களை கொடுத்தாலும் ராசிநாதன் வலுப்பெற்றிருப்பதும் விரையாதிபதி ராசியில் அமர்ந்து பலவீனமாக இருப்பதும் அனுகூலமில்லாத செலவுகள் அநேகம் ஏற்படும். அனாவசிய செலவுகளை தவிர்ப்பது நல்லது. தாயாருடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது சிறப்பு. பெண்களால் மனவேதனைகளும் சங்கடங்களும் ஏற்படலாம். குறிப்பாக அஷ்டமசனி காரணமாக பருவ வயதில் உள்ள ஆண் பெண் இருபாலருக்கும் காதல் போன்ற நிகழ்வுகளில் சங்கடமான அனுபவங்கள் இருக்கும். குறிப்பாக வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் மதிப்பு மிகுந்த சூழல்களை உணரப்போகிறீர்கள். நிதி மேலாண்மை, கொடுக்கல் வாங்கலில் கூடுதல் கவனமாக இருங்கள். ராசியினுடைய யோகர்கள் ஓரளவு வலிமையாக சஞ்சரிப்பது எதிரிகளையும் நண்பர்களாக்கும் சூழலாக அமையும். குறிப்பாக பாசத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். எல்லோரையும் எளிதில் நம்பக்கூடிய தன்மைகள் இருக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரை எதை செய்தாலும் அதில் ஏதாவது ஒரு காரிய அனுகூலமில்லாத தன்மை, குழப்பங்கள் ஏற்பட்டு பின்பு சரியாகும். அறிமுகமில்லாத நபர்களுக்கு உதவ போய் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். கவனமாக இருப்பது நல்லது. தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பதும் சிறப்பாக இருக்கும். ஆன்மீக எண்ணம் மேம்படும். மனதிற்கு பிடித்தமான நபரை சந்திப்பதன் மூலம் மகிழ்ச்சிகரமான அனுபவங்கள் உருவாகும். எதிலும் கவனம் தேவை. தேவையற்ற வாக்குவாதங்கள் செய்வது, பிறரிடத்தில் பகை போன்றவற்றை தவிர்ப்பது நல்லது. செலவுக்கேற்ற வரவும் இருக்கும். தன்னம்பிக்கை மேம்படும். வீடு வாகன யோகம் உண்டு. தந்தையோடு கருத்து முரண்பட்ட தன்மைகள் ஏற்படும். பூர்வீக சொத்து சார்ந்த விஷயத்திலும் சாதகமில்லாத தன்மைகள் இருக்கும். செய்தொழில், வர்த்தக, வியாபாரம் தொடர்பான காரியங்களில் இழுபறியான சூழல் மாறி அனுகூலமான தன்மைகள் ஏற்படும். குறிப்பாக உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு பணியிடங்களில் அனுகூலமான தன்மைகள் உண்டாகும். இன்றைய நாள் இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கு கவலைகளை மறக்கிற நாளாக, காரிய வெற்றியை கொடுக்கிற நாளாக அமையிருக்கிறது. மாணவர்களுக்கு அனுகூலத்தையும் இளைஞர்களுக்கு எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தியாக்கும். வெற்றிகரமான சூழல்கள் நிறைய உள்ள தினமாக இன்றைய தினம் அமையும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். மகம் நட்சத்திர நண்பர்களுக்கு அனுகூலம் நிறைந்த தினமாகவும் பூர நட்சத்திர நண்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. உத்திரம் நட்சத்திர நண்பர்களுக்கு தடைகள் விலகக்கூடிய தினமாக இன்றைய தினம் அமையும்.
கன்னி ராசி அன்பர்களே, கன்னிராசியினருக்கான இன்றைய நாளினுடைய கிரக தொடர்புகள் செயல்பாடுகள் எப்படி இருக்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். ராசியில் சுக்கிரன் பலவீனம், ராசிநாதன் வலுவாக இருப்பது, லாபாதிபதி பலவீனமாக விரயத்தில் தேய்பிரை சந்திரன் என்ற முறை நீங்கி இருந்தாலும் கேதுவால் பாதிக்கப்பட்டிருப்பது, கூடுதலாக 7ல் சனி, ராசியில் உள்ள சுக்கிரனை பார்ப்பது போன்ற அனுகூலமில்லாத தன்மைகள் கன்னிக்கு நிறையவே இருக்கிறது. கவனமாக இருப்பது நல்லது. சில குழப்பங்களும் தேவையற்ற சஞ்சலங்களும் உருவாகலாம். எதிர்ப்பாளர்களால் இருந்து வந்த சங்கடங்கள் முழுமையாக மறையும். எதிர்ப்புகள் நீங்கும். மனசாட்சிக்கு விரோதமான காரியங்களை செய்ய மாட்டீர்கள். பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் சீரியஸான முறையில் இருக்கும். பொதுவாக நிதானமாக இருப்பீர்கள். தொலைநோக்கு சிந்தனையோடு செயலாற்றுவீர்கள். எதை பற்றியும் கவலைப்படாமல் உங்களுடைய செயல்பாடுகள் அனைவராலும் பாராட்டப்படும். தெய்வ நம்பிக்கை அதிகமாக இருக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த மனக்கசப்புகள் குடும்ப உறவுகளோடு விளங்கும். கணவன் மனைவி உறவு இயல்பாக இருக்கும். தொழில் பங்குதாரர்கள் நண்பர்களால் அனுகூலம் உருவாகும். குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கும். எல்லா வசதிகளும் இயல்பாக கிடைக்கும். தர்ம சிந்தனை மேலோங்கும். நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். எங்கும் எதிலும் நல்லது நடக்க வேண்டும் என்ற குறிக்கோளோடு இருப்பீர்கள். மனக்கிழக்கம் நீங்கும். எவ்வளவு திறமையாக செயல்பட்டாலும் மற்றவர்களின் விமர்சனத்திற்கு ஆளாக வேண்டி வரும். எதிர்த்து செயல்பட்டவர்கள் அடங்கி விடுவார்கள். பணவரவும் நல்ல விதமாக இருக்கும். எதிர்பாலினத்தவரின் நட்பும் அதனால் மகிழ்ச்சியும் மேம்படும். விருந்து விசேஷ நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டிருக்கிறீர்கள். தொழில் வியாபாரம் சிறப்படையும். புதிய ஆர்டர்கள் கிடைக்கும். வியாபார வளர்ச்சிக்கு இருந்து வந்த தடைகள் விலகும். அரசியல்வாதிகள் அரசு துறையினரால் ஆதாயம் உருவாகும். தந்தை மகன் உறவு இயல்பாக இருக்கும். தந்தை வழி தொழில் பரம்பரையாக செய்கிறவர்களுக்கு அனுகூலமான தன்மைகள் ஏற்படும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு பதவி உயர்வு, நீண்ட தூர பயணங்களால் அனுகூலங்கள் ஏற்படும். இன்றைய தினம் இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கான எதிர்பார்ப்புகள் நல்ல விதமாக பூர்த்தியாகும். கலைத்துறை என்பவர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் அனுகூலங்கள் உண்டு. மாணவர்களுக்கு தடைகள் விலகுகிற மாற்றங்கள் ஏற்படுகிற நாளாக இன்றைய நாள் அமையும். இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு ஒத்துழைப்பு மேம்படுகிற தினமாகவும், அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கு முக்கியத்துவம் கிடைக்கிற தினமாகவும், சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு தடை நீங்கக்கூடிய நாளாகவும் இன்றைய தினம் அமையும். துலாம் ராசி அன்பர்களே, துலாத்திற்கான இன்றைய தினத்தினுடைய கிரக தொடர்புகள் எப்படி இருக்கிறது? வித்தியாசத்தை உணரக்கூடிய தினமாக துலாத்திற்கு இன்றைய நாள் இருக்கும். பாக்கியத்தில் செவ்வாய், 10ல் புதன், குரு, 11ல் பாதிக்கப்பட்டிருக்கின்ற சந்திரன், ராசிநாதன் பலவீனமாக விரயத்தில் இருப்பதென அனுகூலமில்லாத கிரக சூழலோடு துலாத்திற்கு இன்றைய நாள் அமையும். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் கவனமாக இருப்பது நல்லது. பெண்களால் மனவருத்தமும் வேதனையும் ஏற்படும். பொறுமையாக செயலாற்றுவது சிறப்பான சூழலை கொடுக்கும். யாரையும் எளிதில் நம்பக்கூடிய தன்மையோடு இருப்பீர்கள். அடுத்தவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வீர்கள். மதிநுட்பத்தோடு செயலாற்றுவீர்கள். நிம்மதியும் சுகமும் அதிகமாக இருக்கும். புண்ணிய தீர்த்த தல யாத்திரைகள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் புகழ் பெறுவதற்கான தன்மைகளும் உண்டு. பணவரவு பல வகையிலும் இருக்கும். எதிர்பாராத உதவி கிடைக்கும். எதிர்ப்புகள் விலகும். புத்தி சாதுரியம் மேம்படும். யாருக்கும் வாக்குறுதிகள் கொடுப்பதை அறவே தவிர்ப்பது நல்லது. மனதளவில் இருக்கும் கவலைகளை வெளிக்காட்டாமல் சிரித்த முகத்தோடு அனைவரிடமும் பழகுவீர்கள். காரிய தடை தாமதங்கள் விலகும். நற்பலன்கள் நீங்கும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். பயணங்களால் சாதகமான பலன்கள் உருவாகும். மனக்கவலை நீங்கி தெளிவு ஏற்படும். எதிர்பாராத திருப்பங்களால் சிலரது வாழ்க்கை தரம் உயரும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியம் நல்லவிதமாக முடியும். புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள். தொழில் வியாபாரம் நிதானமாக நடந்தாலும் புதிய ஆர்டர்கள் பெறுவதிலும் வாடிக்கையாளர்களை திருப்தி செய்வதிலும் கவனமாக இருப்பீர்கள். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் மற்றவர்களுக்காக பொறுப்புகள் ஏற்கும் பொழுது மிகவும் கவனமாக இருப்பது நல்லது. குறிப்பாக வியாபாரம் சிறக்க கடுமையான முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டியிருக்கும். குடும்பத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது நன்மையாக அமையும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்பட்டு சரியாகும். குழந்தைகளுக்காக செலவு செய்ய நேரிடும். உறவுகள் வருகையால் வீட்டில் உற்சாகமான சூழல் உருவாகும். பெண்மணிகளுக்கு மற்றவர்கள் உதவி கிடைப்பதன் மூலம் காரிய வெற்றி கிடைக்கும். மனக்குழப்பம் நீங்கும். விவசாயிகளுக்கு மகசூல் அதிகரிக்கும். இன்றைய நாள் அரசியல்வாதிகளுக்கு அனுகூலத்தையும் கலைத்துறை என்பவர்களுக்கு நிறைவான ஆதாயத்தையும் கொடுக்கும். இன்றைய தினத்திற்கு எல்லாருடைய ஒத்துழைப்புகளும் சிறப்பாக கிடைக்கக்கூடிய நாளாக துலாத்திற்கு அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு ஒத்துழைப்பு மேம்படுகிற தினமாகவும், சுவாதி நட்சத்திர அன்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு விரும்பியது கிடைக்கிற தினமாக இன்றைய தினம் அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கான இன்றைய தினத்தினுடைய கிரக இயல்புகளும் செயல்பாடுகளும் எப்படி இருக்கிறது?
முன்பை விட மேம்பட்டதான சூழலோடு இன்றைய நாள் அமையும். உச்சகுரு ராசியை பார்ப்பதும் ராசிநாதன் மறைந்திருந்தாலும் சாதகமான சூழலோடு சஞ்சரிப்பதுமான அனைத்து விதமான தன்மைகளும் மேம்பட்டதாக இருக்கும். மற்றவர்களுக்கு சிறு சிறு மன வருத்தங்களையும் தர விரும்ப மாட்டீர்கள். அனைவராலும் நீங்கள் புகழப்படக்கூடிய தன்மைகள் உண்டு. எல்லோருக்கும் உங்களால் முடிந்த உதவிகளை செய்வீர்கள். தடை ஏற்பட்டு வந்த சுபகாரியம் தரை நீங்கி சிறப்பாக நடக்கும். எதிலும் அறிவார்ந்து செயல்படுவீர்கள். வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் அனுகூலத்தை கொடுக்கும். பலவிதத்திலும் பலவிதமான சாதகமான தன்மைகள் நடக்கும். வீடு வாகன யோகம் உண்டு. பணவரவு பல வகையிலும் அதிகரிக்கும். மனதளவில் இருந்து வந்த குழப்பம் நீங்கும். புதிய நண்பர்களின் நட்பு உற்சாகத்தை கொடுக்கும். நீண்ட தூரத்தில் இருந்து வரும் தகவல்கள் நல்ல தகவல்களாக இருக்கும். உங்களை விட உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சூழல் அனுகூலமாக அமையும். காரியங்கள் எடுத்தது அனைத்தும் வெற்றிகரமாக முடியும். எதிலும் கூடுதல் கவனத்தோடு இருப்பீர்கள். பணவரவு இயல்பாக இருக்கும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். ஒத்துவராத நபர்களிடமிருந்து ஒதுங்கிக் கொள்வது நல்லது. குறிப்பாக கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகளில் சற்று சாதகமில்லாத தன்மைகள் ஏற்படலாம். கவனமாக இருப்பது நல்லது. தொழில் வியாபாரம் முன்னேற்றமடையும். புதிய தொழில் அல்லது வியாபாரம் தொடர்பான முயற்சிகள் சாதகமாக இருக்கும். குறிப்பாக ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன், கட்டுமானத்துறை போன்ற அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு சற்று அனுகூலம் உருவாகும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு செயல்திறன் மேம்படும். பணியிடங்களில் சாதகமான தன்மைகள் உருவாகும். குடும்பத்தில் இருப்பவர்களின் நடவடிக்கை டென்ஷனை ஏற்படுத்தலாம். விட்டு கொடுத்து போவதால் நலம் பயக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரை திருமணம் தொடர்பான விஷயங்களில் முன்னேற்றமான சூழல் உண்டு. பெண்மணிகளுக்கு மனக்குழப்பம் நீங்கி தைரியம் உருவாகும். தொலைதூர தகவல்கள் நல்ல தகவல்களாக வரும். எடுத்த காரியத்தை சாதகமாக செய்து முடிப்பீர்கள். பணத்தடுமாற்றம் நீங்கும். பெரியோர் ஆலோசனை கை கொடுக்கும். இன்றைய நாள் அனைத்திலும் மேம்பட்டதான நல்லதொரு சிறப்பான பலன்களை கொடுக்கிற நாளாக விருச்சிக ராசியைச் சேர்ந்த அனைத்து துறை என்பர்களுக்கும் ஆதாயத்தை தருகிற நாளாக அமையிருக்கிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். விசாகம் நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றங்கள் நிகழ்கிற தினமாகவும், அனுசு நட்சத்திர நண்பர்களுக்கு குழப்பங்கள் நீங்குகிற நாளாகவும், கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு தடைகள் விலகக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் அமையும். தனுசு ராசி என்பர்களே, தனுசு ராசிக்காரர்களுக்கான இன்றைய நாளினுடைய கிரக செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது? முன்னேற்றமான சூழலுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அட்டமாதிபதி சந்திரன் வளர்வரை நிலையில் இருந்தாலும் பாக்கியத்தில் கேதுவால் கிரகணப்படுத்தப்பட்டிருக்கிறார். கூடுதலாக வழக்கம்போல் 7ல் இருக்கிற செவ்வாய் ராசியை பார்ப்பது எல்லா வகையிலும் அவசரத்தன்மை, பிடிவாத குணங்கள், கோப சூழல்களை அதிகரிக்கும். ராசிநாதன் 8ல் இருப்பது கடல் கடந்த பயணங்கள், வெளியூர் வெளிமாநில பயணங்கள், ஏற்றுமதி இறக்குமதி தொழில் வர்த்தகத்தில் அனுகூலத்தை கொடுக்கும். வீடு, நிலம், வாகனங்கள் வாங்குவது விற்பது தொடர்பான செயல்பாடுகளில் சாதகமான தன்மைகள் உண்டு. எந்த காரியத்தையும் தீர ஆலோசித்து செய்யும். அதே நேரத்தில் அதில் உள்ள லாப நஷ்டங்களையும் அறிந்து செயல்படுவீர்கள். யாருக்கும் இதற்கும் பயப்பட மாட்டீர்கள். நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள். உங்களது தன்னம்பிக்கையால் வளர்ச்சி மேம்படும். மனக்குழப்பம் நீங்கி தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள். ஆக்கப்பூர்வமான யோசனைகள் அநேகம் தோன்றும். மற்றவர்களிடம் பழகும் பொழுது கவனமாக இருப்பது நல்லது. சமூகத்தில் கௌரவம் அந்தஸ்து மேம்படும். மற்றவர்களின் நலனுக்காக தன்னலனை பாராமல் உழைப்பீர்கள். எதிர்பார்த்தபடி காரியங்கள் நடந்து முடியாமல் தடைகள் உருவாகலாம். எதிர்ப்புகள் விலகும். உடல் ஆரோக்கிய நலனில் கவனம் செலுத்துவது நல்லது. தேவையற்ற மனக்கிழக்கங்கள் உருவாகும். பயணங்களில் தடங்கள், வீண் செலவு போன்றவை இருக்கும். பணவரவு இயல்பாக இருக்கும். வாகன யோகம் உண்டு. வீட்டில் இருக்கின்ற பெற்றோர்கள் பெரியோர்களின் ஆசிர்வாதம் உண்டு. எதிலும் தயக்கங்கள் இருக்காது. நிதான போக்கு இருக்காது. தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகளில் கூடுதல் கவனம் செலுத்தி அவற்றை வெற்றிகரமாக முடிப்பீர்கள். வியாபாரம் தொடர்பான பயணங்கள் சிறப்பாக அமையும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் மேலதிகாரிகள் கொடுத்த வேலைகளை கவனமாக செய்து முடித்து பாராட்டு பெறுவீர்கள். செயல் திறமை அதிகரிக்கும். வாக்கு சாதுரியத்தால் லாபத்தன்மை மேலோங்கும். நீண்ட நாட்களாக வசூலாகாத பழைய பாக்கிகள் வசூலாகும். அரசாங்கம் தொடர்பான காரியங்கள் சாதகமான பலனை கொடுக்கும். குறிப்பாக நிம்மதியும் சுகமும் கூடுதலான அணுகுமுறைகளும் உள்ள நாளாக இன்றைய நாள் இருக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த குடும்பம் தொடர்பான பிரச்சனைகள் சுமூகமாக முடியும். இன்றைய தினத்தை பொறுத்தவரை தனுசு ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இயல்பான நல்லதொரு அனுகூலமான சம்பவங்கள் நடக்கிற நாளாக அமையிருக்கிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மூலம் நட்சத்திர அன்பர்கள் நல்லதொரு சாதனைகளை புரிகிற நாளாக இன்றைய தினம் அமையும். போராட நட்சத்திர அன்பர்கள் சிந்தித்து செயலாற்றுவது நல்லது. உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாக இன்றைய தினம். மகர ராசி என்பர்களே, மகரத்திற்கான இன்றைய தினத்தினுடைய கிரக சூழல்களும் எதிர்பார்ப்புகளும் எப்படிப்பட்டதான தன்மையில் இருக்கிறது? உச்சகுரு ராசியை பார்ப்பதும் 3ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய
குரு 3ஆம் பாவகத்தையே பார்ப்பதும் கூடுதலாக வலிமை பெற்ற ராசிநாதன் குரு சுக்கிரனுடைய தொடர்புகளை ஒரு சேர பெற்றிருப்பதுமான தன்மைகளில் உறுதித்தன்மையும் உத்வேகமும் மேம்படுகிற தினமாக இன்றைய நாள் இருக்கும். அனைத்திலும் உங்களது செயல்திறன் போற்றப்படும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து முடியாத சில காரியங்கள் வெற்றிகரமாக முடியும். அமைதியாக இருந்து கொண்டு நிறைய காரியங்களை சாதிப்பீர்கள். கணவன் மனைவி உறவு சிறப்பான முறையில் இருக்கும். போராட்ட குணத்தோடு செயலாற்றுவீர்கள். எதிலும் முயற்சி செய்து வெற்றி காண வேண்டும் என்று விரும்புவீர்கள். எதிலும் மிகவும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது நல்லது. ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள். மனம் நிலை கொள்ளாமல் சில நேரங்களில் தவிக்கும் சூழல் உருவாகும். ஏன்னா சந்திரன் பலவீனமாக இருக்கிறதால கூடுதலாக கொடுக்கல் வாங்கல கவனமாக இருங்கள். அறிமுகம் இல்லாத நபர்களுக்கு பண உதவி, ஜாமீன் கையெழுத்திடுகிற நிகழ்வுகளை தவிர்ப்பது நல்லது. மதிப்பு, கௌரவம், அந்தஸ்து உயரும். எதிர்பார்த்த உதவிகள் மூலம் மற்றவர்கள் வெற்றி இலக்கை நோக்கி முன்னேறுவார்கள். மனக்கவலை நீங்கி எதிலும் தெளிவான முடிவெடுப்பீர்கள். பணவரவு சிறப்பாக இருக்கும். எதிலும் தாமதமான போக்கு காணப்பட்டாலும் மனமகிழும் சம்பவங்கள் உருவாகும். வெளியூர் பயணங்கள் மனதிற்கு இதமாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கள். கொடுக்கல் வாங்கல மிகவும் உஷாராக இருப்பது நல்லது. உங்களது சிறப்பான செயல்பாடுகள் மற்றவர்களின் பாராட்டுதல்களை பெற்றுக் கொடுக்கும். செய்தொழில், வர்த்தக, வியாபாரத்தில் மந்தமான சூழல் காணப்பட்டாலும் பெரிய அளவில் பணவரவுக்கு குறை இருக்காது. தொழில் கூட்டாளிகளோடு அனுசரித்து செல்வது நன்மை கொடுக்கும். உத்தியோகத்துறையில் இருப்பவர்கள் கவனமாக பணிகளை கவனிப்பது நல்லது. சாதுரியமான பேச்சின் மூலம் முன்னேற்றம் காண்பீர்கள். எதிர்பார்த்தபடி நிதி நிலைமை உயரும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு கூடுதல் பணி சுமை இருக்கும். நிதானமாக செயலாற்றுவதன் மூலமாக இன்றைய நாள் இந்த ராசியைச் சேர்ந்த அனைத்து துறை நண்பர்களுக்கும் நல்லதொரு ஆதாயத்தையும் சிறப்பினையும் நிச்சயமான முறையில் கொடுக்கும். இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். உத்திராட நட்சத்திர நண்பர்களுக்கு மதிப்பு மேம்படுகிற தினமாகவும், திருவோண நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றம் உண்டாகிற தினமாகவும், அவிட்டம் நட்சத்திர நண்பர்களுக்கு தடை விலகக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் அமையும். கும்பராசி நண்பர்களே, கும்பராசிக்காரர்களுக்கான இன்றைய தின கிரக செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது? குறிக்கோள்களை மிக எளிதாக எட்டுவதற்கான வாய்ப்பும், ராசிநாதன் சனி மிக வலிமையாக இருப்பது, இரும்பு, ஆட்டோமொபைல், மெக்கானிக்கல், மார்க்கெட்டிங் மற்றும் வழக்கறிஞர் சார்ந்த உத்தியோகத்துறை அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் உண்டு. குடும்ப உறவுகளுக்குள் நல்லதொரு புகழ் பெறுவதற்கான தன்மைகளும் பொருளாதார மேன்மை அடைவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. 5இல் இருக்கின்ற செவ்வாய் அனைத்து விதமான நிகழ்வுகளிலும் கூடுதல் அனுகூலங்களை கொடுப்பார். தடை தாமதங்கள் முழுமையாக விலகும். புண்ணிய தீர்த்த தல யாத்திரைகள் சென்றுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. தேவையற்ற வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பீர்கள். குறிப்பாக எளிதில் உணர்ச்சி வசப்படுவீர்கள். கடமையிலும் காரியத்திலும் கண்ணாக இருப்பீர்கள். சோம்பலை விரும்ப மாட்டீர்கள். எந்த ஒரு வேலையும் முதல் முறையிலேயே முடிக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை குடும்ப உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். பணவரவும் சிறப்பாக இருக்கும். சேமிப்பு சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். பயணங்களால் அனுகூலம் உருவாகும். வாக்கு சாதுரியத்தால் எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். புத்தி சாதுரியம் மேம்படும். பாராட்டு பெறுவீர்கள். எதிர்பார்த்த படம் நிறைவாக கைக்கு வந்து சேரும். எதிர்ப்புகள் விலகும். வயிறு சம்பந்தமான தொல்லைகள் உருவாகலாம். எந்த காரியம் செய்தாலும் எல்லாவற்றிலும் ஒரு விதமான தயக்கமும் பயமும் இருக்கும். புதிய நபர்களின் நட்பு மேம்படும். வீடு வாகனம் தொடர்பான விஷயங்களில் கவனம் தேவை. செய்தொழில், வர்த்தக, வியாபாரத்திலிருந்து வந்த போட்டிகள் விலகும். பணியாட்கள் மூலம் காரிய அனுகூலங்கள் உருவாகும். சரக்குகளை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது சிறப்பினை கொடுக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு உழைப்பு மேம்படும். எவ்வளவு திறமையாக செயல்பட்டாலும் மெத்தனமாக போக்கு சில நேரங்களில் சிக்கலான அணுகுமுறைகளை கொடுக்கும். வியாபாரம் தொடர்பான பயணங்களை திட்டமிட்டு மேற்கொள்வது மட்டுமே அனுகூலமாக அமையும். திருமணம் தொடர்பான விஷயங்களிலிருந்து வந்த தடைகள் விலகும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனசங்கடங்கள் நீங்கும். குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரை யதார்த்தமான சூழல்களோடு சிறப்புகள் நிறைந்த நாளாகவும் எதிர்ப்புகள் விலகுகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். அவிட்டம் நட்சத்திர நண்பர்கள் சிந்தித்து செயலாற்றுவது நல்லது. சதயம் நட்சத்திர நண்பர்களுக்கு மதிப்பு உயரப் போகிறது. புரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த தினமாக இன்றைய தினம் அமையும். மீனராசி என்பர்களே, மீனராசியினருக்கான இன்றைய தினத்தினுடைய கிரக செயல்பாடுகளும் தன்மைகளும் எப்படி இருக்கிறது? ஏற்றம் மிகுந்த தினமாக இன்றைய நாள் இருக்கும். எதிர்பார்ப்புகளை பூர்த்தியாகும். உறுதித்தன்மைகள் அதிகரிக்கும். ராசியில் சனி இருந்தாலும் உச்ச உறவின் தொடர்போடு இருப்பது, நாளில் செவ்வாய் இருப்பது, கூடுதலாக அந்த செவ்வாய் 10ஆம் இடத்தை தொடர்பு கொள்வது என்ற சூழலில் நல்லதொரு அணுகுமுறைகளும் பொருளாதார மேன்மைகளும் நிறைவான தன்மைகளும் நிறைந்த நாளாக மீனத்துக்கு இன்றைய தினம் இருக்கும். குறிப்பாக ஜென்மசனி சில சங்கடங்களை கொடுத்தாலும் அனைவரையும் அனுசரித்து போவீர்கள். புகழ் பெறுவீர்கள்.
உங்களால் முடிந்த உதவிகளை அடுத்தவர்களுக்கு செய்வீர்கள். அவசரமாக எந்த காரியத்தையும் மேற்கொள்ள மாட்டீர்கள். துணிச்சலோடு இதிலும் ஈடுபடுவீர்கள். சாமர்த்தியமான பேச்சின் மூலம் எல்லா அனுகூலமும் இயல்பாக கிடைக்கும். வீண் வாக்குவாதத்தால் பகையை வளர்த்து கொள்ளாமல் இருப்பது சிறப்பினை கொடுக்கும். எல்லோரிடமும் சமமாக பழகுவீர்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்றி நன்மதிப்பு பெறுவீர்கள். நிதி மேலாண்மை இயல்பாக இருக்கும். மனதளவில் இருந்து வந்த டென்ஷன் விலகும். உடல் சோர்வுகள் குறையும். முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். புதிய நபர்களின் அறிமுகமும் அவர்களால் அனுகூலமும் உருவாகும். வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் குறையும். வழக்கு விவகாரங்களில் கவனமாக இருப்பது நல்லது. எதிர்ப்பாளர்களிடமிருந்து விலகிக் கொள்வது சிறப்பு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் திட்டமிட்டு செயலாற்றுவது வளர்ச்சிக்கு உதவும். வாடிக்கையாளர்களிடம் சாதுரியமாக பேச வேண்டியிருக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு துணிச்சல் அதிகரிக்கும். எதை பற்றியும் கவலைப்படாமல் வேலையில் வேகம் காட்டுவீர்கள். முக்கிய முடிவுகள் எடுக்கும் பொழுது அவசரப்படாமல் இருப்பது நலம் பயக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகளில் இருந்து வந்த தடைகள் விலகும். சாதுரியமான பேச்சு வியாபார விருத்திக்கு கை கொடுக்கும். குடும்பத்தில் இருப்பவர்களுடன் தன்மையாக பேசுவது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை குறைவு ஏற்படலாம். குறிப்பாக இன்றைய தினம் குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். உறவுகள் வருகை உற்சாகத்தை கொடுக்கும். இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கு சாதகமான தன்மைகள் உண்டு. கலைத்துறை என்பர்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. மாணவர்களுக்கு சாதகமான தன்மைகள் உண்டு. பருவ வயதில் உள்ள ஆண் பெண் இருபாலருக்கும் காதல் போன்ற நிகழ்வுகளில் ஏதாவது சங்கடமான அனுபவங்கள் ஏற்படலாம். கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். பூரட்டாதி நட்சத்திர நண்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு தடை விலகப் போகிறது. ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த நாளாக இன்றைய தினம் அமையும்.